அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் தலைமையிலான அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவரான எலான் மஸ்க் கலந்து கொண்டு அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை 6.7 டிரில்லியன் டாலரிலிருந்து $1 டிரில்லியன் குறைப்பதை நோக்கம் என தெரிவித்தார். இது அரசின் பலத்துறை சார்ந்த திட்டங்களை நிறுத்துவதால் ஏற்படும் நன்மை என அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் தகுதியில்லாத, பணிக்கு ஏற்ற வகையில் இல்லாத அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அரசின் செலவினங்களை குறைக்க போதிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கையாளுமாறும் அமைச்சர்களுக்கு அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தினார். வரி கொள்கைகளை பற்றிய ஆலோசனையில் மெக்சிகோ, கனடா மீதான கூடுதல் வரி விதிப்பை நிறுத்தப் போவதில்லை எனவும் ஐரோப்பா மீதான வரி விதிப்பை விரைவில் அறிவிக்கப் போவதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். எலான் மஸ்கின் தலைமையின் கீழ் செயல்படும் அமெரிக்காவின் செயல்திறன் துறையிலிருந்து 21 குடிமைப்பணி அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ளனர். முக்கியமான அரசு சேவைகளை முடக்க நினைக்கும் எலான் மஸ்குக்கு தங்களது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்த விரும்பவில்லை என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களுக்கு சேவையாற்ற உறுதிமொழி ஏற்றுள்ளோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் எங்களது கடமையை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று தெரிகிறது. இதனால் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அமெரிக்க அரசின் செலவுகளை செய்ய எலான் மஸ்க் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கும் செயல்திறன் துறையில் எந்த திறனுமற்ற, அரசியல் நோக்கோடு செயல்படும் நபர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் பணியை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா மேலும் 65 பேரை கோஸ்டாரிக்காவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் சட்டவிரோத குடியேறிகளை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்கா ஒப்புக்கொண்டது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 16 சிறார்கள் உள்பட 65 பேர் ராணுவ விமானங்கள் மூலம் கோஸ்டாரிக்கா அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் அங்குள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பிறகு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சிலர் பனாமா எல்லையில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல விரும்பவில்லை என்றும் பனாமா, கோஸ்டாரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடைய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. யுக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய அமைதி படையினரை அனுமதிக்கும் நடவடிக்கையில் ரஷ்யாவிற்கு உடன்பாடு இல்லை என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். கத்தார் சென்றுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைனில் ஐரோப்பிய அமைதி படையினரை நிலைநிறுத்துவது மீண்டும் ஆயுதம் ஏந்த அனுமதிக்கும் நோக்கம் கொண்டதாகவும் இது ரஷ்யாவிற்கு எதிரான வஞ்சக செயல் எனவும் விமர்சித்தார். அதே சமயம் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றி பிற பகுதிகளில் மறு குடியேற்றம் செய்வது மிகவும் ஆபத்தான முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான தூதரக ரீதியிலான உறவை மேம்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பிரதிநிதிகள் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனிடமிருந்து அரிய வகை கனிம வளங்களை பெறுவதற்கான ஒப்பந்தம் இந்த வாரத்தில் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நாளை அமெரிக்கா வர இருப்பதாக தெரிவித்தார். அவரது வருகையின் போது ரஷ்யாவுடனான போர் நிறுத்தம் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் கூறினார். இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதற்கான அம்சம் இருந்தால் அமெரிக்காவுடனான பொருளாதார ஒப்பந்த வரைவில் இருந்தால் மட்டுமே ஒப்பந்தம் முழுமை பெறும் என குறிப்பிட்டார். இதுவரை அளித்து வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்குமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். இந்நிலையில் அமெரிக்காவிற்கு அரிய வகை கனிம வளங்களை வழங்க யுக்ரைனில் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. கீவ் நகரில் அமெரிக்க தூதரக முன்பு கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்பிற்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கமிட்டனர். இஸ்ரேல் சிறையில் இருந்த பாலஸ்தீன சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இஸ்ரேலிலிருந்து
பேருந்து மூலம் காசா மற்றும் மேற்கு கரைக்கு பாலஸ்தீனியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களை அவர்களது உறவினர்கள், குடும்பத்தினர் ஆறத் தழுவி கண்ணீருடன் வரவேற்றனர். 620 பாலஸ்தீன சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஈடாக உயிரிழந்த 4 பிணை கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளனர். வழக்கமாக பகலில் நடக்கும் கைதிகள் பரிமாற்றம் இம்முறை நள்ளிரவில் நடந்துள்ளது. முதற்கட்ட போர் நிறுத்தம் நாளை மறுநாளுடன் நிறைவுக்கு வரும் நிலையில் இதுவரை 33 பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பும் சுமார் 2000 பாலஸ்தீன சிறை கைதிகளை இஸ்ரேல் அரசும் பரஸ்பரமாக பரிமாறிக்கொண்டுள்ளன. காசாவில் அமலில் உள்ள போர் நிறுத்தம் வரும் சனிக்கிழமையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் அடுத்த கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்த கேள்வி எழுந்துள்ளது. காசாவில் கடந்த மாதம் 19ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதையடுத்து தங்களது பிடியில் உள்ள பிணை கைதிகள் மற்றும் உயிரிழந்த கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்தனர். இதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டனர். போர் நிறுத்தம் காரணமாக காசாவில் அமைதியான சூழல் நிலவும் வரும் நிலையில் அடுத்த கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பில் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. இது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை கவலையடையச் செய்துள்ளது. முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு பரஸ்பரமாக குற்றம் சாட்டிய நிலையில் 2ஆம் கட்டமாக போர் நிறுத்தம் அமலாகுமா என பாலஸ்தீனியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே நேரம் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை அமல்படுத்த மத்தியஸ்தர்கள் அழுத்தம் தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மது அருந்துவது போன்ற AI வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. காசாவை அமெரிக்கா கைப்பற்ற உள்ளதாக அறிவித்திருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் காசா எப்படி இருக்கும் என்பதை போன்று சித்தரிக்கப்பட்ட AI வீடியோவை டிரம்ப் பகிர்ந்துள்ளார். காசா நகர மையப்பகுதியில் டிரம்பிற்கு தங்க நிறத்தில் சிலை, கடற்கரையில் நெதன்யாகுவுடன் டிரம்ப் மது அருந்துவது, எலான் மஸ்க் நடைபயிற்சி செல்வது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இணையத்தில் வைரலாகும் இந்த வீடியோ குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஈராக்கில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டின் மக்கள் தொகை 4.6 கோடியாக உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருந்ததால் வளர்ச்சித் திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஈராக்கின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெடரல் ஈராக் மற்றும் ஈராக்கின் அங்கமாக அதே சமயம் பாதி சுயாட்சியுடன் செயல்படும் குர்து பிராந்தியத்தின் மக்களின் வாழ்க்கை சூழல் குறித்தும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பெடரல் ஈராக்கை விடவும் குர்து பிராந்தியத்தில் மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, பொருளாதாரம் ஆகியவை மேம்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 31 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரேக் கோளாறால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக புரண்டது. வடக்கு தாய்லாந்திலிருந்து ரயோங் பிராந்தியத்துக்கு சுற்றுலா வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் சாலை விபத்திலிருந்து பெண் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சாண்டா கட்டாரினா பகுதியில் பெண் ஒருவர் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனது காரின் அருகே சென்றபோது பின்னால் வேகமாக வந்த மற்றொரு கார் மோதியது. எனினும் இந்த விபத்திலிருந்து அப்பெண் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வந்த உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளா நிறைவடைந்தது. 45 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 68 கோடி பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். பிரயாக்ராஜ் நகரில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நடப்பு மகா கும்பமேளா கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது. இதன் காரணமாக கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய நிகழ்வின் முதல் நாளிலிருந்து
கோடிக்கணக்கான பக்தர்கள், சாதுக்கள், ஆன்மீகவாதிகள் தினந்தோறும் வருகை தர தொடங்கினர். குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரும் திரிவேணி சங்கமத்தில் நீராடினர். கடைசி நாளான மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் மகா கும்பமேளா நிறைவடைந்தது. இறுதி நாளில் மட்டும் 1,53,00,000 பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். அடுத்த மகா கும்பமேளா நிகழ்வு 2169ஆம் ஆண்டு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு வட மாநிலங்களில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பு சார்பில் சிறப்பு ஆன்மீக கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் நடந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் உள்ள லிங்கராஜா கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோயிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். சிறப்பம்சமாக கோயில் கோபுரத்தில் 150 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளக்கு ஏற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை நதிக்கரையில் சிறப்பு ஆரத்தி வழிபாடு நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். இதேபோன்று அயோத்தி, வாரணாசி உள்பட வட மாநிலங்களில் உள்ள கோயில்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலத்திலும் அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டத்தில் பஞ்சாபி மொழி முக்கிய பாடப்பிரிவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மாநில ஆம் ஆத்மி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது பஞ்சாப் மொழி பேசும் மக்களுக்கு பாஜக மற்றும் சிபிஎஸ்இ அமைப்பு இழைத்துள்ள துரோகம் என ஆம் ஆத்மி அரசு விமர்சித்துள்ளது. இந்நிலையில் பஞ்சாபில் அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழியை கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபி மொழியை தவிர்க்கும் மாணவர்களின் கல்வி சான்று செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தெலுங்கானாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாய பாடமாக ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அறிவித்திருந்தது. குஜராத் நகராட்சி தேர்தல்களில் பாஜகவால் நிறுத்தப்பட்ட 82 இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நகராட்சி பகுதிகளில், மாவட்டங்களில் மாநில ஆளும் கட்சியான பாஜக பிரதிநிதிகளை பெற்றுள்ளது. 2008 நகராட்சி தேர்தலில் பாஜக முதல் முறையாக 4 இஸ்லாமியர்களை போட்டியிட வைத்தது. 2018 நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் பாஜக நிறுத்திய 46 இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த முறை பல்வேறு நகராட்சி பதவிகளுக்கு 103 இஸ்லாமியர்களை பாஜக களம் இறக்கியிருந்தது. நகராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த முறை 252 இந்த முறை 275 அதிகரித்துள்ளது. இதில் 28% பேர் பாஜக வேட்பாளர்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற இஸ்லாமிய வேட்பாளர்களில் பாஜகவினரின் சதவீதம் 18. மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 133 109 சரிந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக இஸ்லாமிய வேட்பாளர்களை போட்டியிட வைப்பதில்லை. நகராட்சி தேர்தல் வெற்றியின் காரணமாக 2027 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஒரே நேரத்தில் 251 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. பாகேஷ்வர் ஜன்சேவா சமிதி என்ற அறக்கட்டளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து சீர்வரிசை வழங்கி வருகிறது. அந்த வகையில் சாதர்பூர் மாவட்டத்தில் 251 ஜோடிகளை தேர்வு செய்த இந்த அறக்கட்டளை அவர்களுக்கு கதா என்ற இடத்தில் ஒரே நேரத்தில் திருமணம் நடத்தி வைத்தது. 251 மணப்பெண்களும் மணக்கோலத்தில் மண்டபத்தில் காத்திருக்க மத்திய பிரதேச பாரம்பரிய முறைப்படி கல்யாண மாப்பிள்ளைகள் குதிரையில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இந்த 251 ஜோடிகளும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் ஒரே நேரத்தில் மணம் முடித்துக் கொண்டனர். இவர்கள் அனைவருக்கும் அந்த அறக்கட்டளை சார்பில் பாத்திர பண்டங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை சீர்வரிசையாக வழங்கப்பட்டன.
டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஒருவரான சஞ்சீவ் அரோரா பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சஞ்சீவ் அரோரா வெற்றி பெற்றால் மாநில அமைச்சராகவும் நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. இதையடுத்து காலியாகும் ஒரு மாநிலங்களவை இடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமர்வார் என கூறப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சிக்கு தற்போது 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இந்தியாவில் தங்கம் இறக்குமதி பிப்ரவரி மாதத்தில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டுள்ளது. இது அரசின் புள்ளி விவரங்களின் மூலம் தெரியவந்திருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் 15 மெட்ரிக் டன் அளவிற்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும். இதுவே முந்தைய 2024ஆம் ஆண்டின் இதே மாதத்தில் 103 மெட்ரிக் டன் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. அதேபோல கடந்த 10 ஆண்டுகளில் பிப்ரவரி மாதத்தில் தங்கம் இறக்குமதி சராசரியாக 76.5 டன்களாக பதிவாகியிருந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பொருளாதார அரசியல் சூழல்கள் காரணமாக தங்கத்தின் மீது முதலீடு அதிகரித்ததால் அதன் விலை உச்சத்திலேயே இருக்கிறது. இதனால் வங்கிகளும் வியாபாரிகளும் மிக குறைந்த அளவு தங்கத்தையே இறக்குமதி செய்து வருகின்றன. சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற பாலகிருஷ்ணன் தமிழில் குடிமைப்பணி தேர்வு எழுதி வென்ற முதல் மாணவராவார். இந்திய ஆட்சிப்பணியில் 1984ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஒடிசா அரசிலும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் 34 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். ஆய்வாளர், படைப்பாளர் என்ற 2 தளங்களில் செயல்படும் இவர் 15 நூல்களின் ஆசிரியரும் ஆவார். சிந்துவெளி பண்பாடு தொல்லியல் தரவுகளை சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டு அகழாய்வு தரவுகளோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன. திராவிட மொழி குடும்பத்தின் பரவல், சிந்து சமவெளி பண்பாடு, சங்க இலக்கியங்கள், திருக்குறள் உள்ளிட்டவை தொடர்பான இவரது பங்களிப்பு உலக தமிழர்களால் பாராட்டப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மேலூர் அருகே அரசு பள்ளிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய தம்பதியரை பலரும் பாராட்டி வருகின்றனர். கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், தமிழ்ச்செல்வி தம்பதியினர் உணவகம் உட்பட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக மேலூர் திருப்பத்தூர் சாலையில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.15 ஏக்கர் நிலத்தை தம்பதியர் தானமாக வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு கிராம மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர். பழைய ஸ்கூலும் இருந்தது, அது ரொம்ப பில்டிங் இடிக்கிற மாதிரி பொசிஷனில் இருந்தது. அதனால இடமா கொடுத்தோம்னா கவர்மெண்ட்டில் ஒரு 2.5 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற ஊருக்கு மாறிடுன்னு சொல்லியிருக்காண்ட இடமா வந்து கேட்டாங்க. சரி கொடுக்குற எண்ணத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பிறந்த ஊருக்கு செய்யணுங்கிறது என்னோட ஹஸ்பண்டோட நீண்ட நாள் கனவு, கற்பனை எல்லாமே. அது எஜுகேஷனில் நம்ம கொடுத்தோம்னா அது கிட்ஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் அது நிறையா செய்யணும். நாங்கள் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். காவிரி படுகை மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள மூலப்பொருட்களை அகற்ற தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் ரசாயன மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை அகற்றவும், ஸ்டெர்லைட் விரிவாக்க பணிக்கான பொருட்களை அகற்றவும் தமிழ்நாடு அரசு கடந்த 17ஆம் தேதி அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்தனர். 80 நாட்களுக்குள் இவற்றை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல் தெரிவித்ததாகவும் அவர்கள் கூறினர்.
அடமானம் வைத்த விற்பனை பத்திரத்தை தொலைத்ததற்காக வாடிக்கையாளருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் பணியாற்றிய தனசேகரன் என்பவர் அதே வங்கியில் விற்பனை பத்திரத்தை அடமானமாக வைத்து கடன் பெற்றுள்ளார். 2021 ஏப்ரல் மாதம் கடனை முழுமையாக செலுத்திய நிலையில் விற்பனை பத்திரம் தொலைந்து போனதாக வங்கி நிர்வாகம் கூறியுள்ளது. நகல் பத்திரம் பெற உதவுவதாக கூறிய வங்கி இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்கியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனசேகரன் தொடர்ந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடனை அடைத்த பிறகு உடனடியாக பத்திரத்தை வழங்காவிட்டால் ரிசர்வ் வங்கி விதிப்படி தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இழப்பீடு குறித்து சிவில் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று வங்கி தரப்பில் வாதிடப்பட்டது. ரிசர்வ் வங்கி விதிகள் தெளிவாக உள்ள நிலையில் இழப்பீடு குறித்து சிவில் நீதிமன்றத்தை நாட வேண்டியதில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி மனுதாரருக்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு உத்தரவிட்டார். புதுக்கோட்டை லெம்பலக்குடி சுங்கச்சாவடி மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இளங்கோ என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிவகங்கை செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உத்தரவிட்டதுடன் சுங்கச்சாவடியை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே முடிவு செய்ய வேண்டும் எனவும் நிச்சயமாக அந்த முடிவு சட்ட ரீதியான விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. லெம்பலக்குடி சுங்கச்சாவடி விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதால் அதில் பிரச்சினை இல்லை என கூறி வழக்கை முடித்தது. மதுரை வண்டியூர் கண்மாய் நீர்நிலை பகுதியின் ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவிந்தசாமி என்பவரது குடும்பத்தினர் கண்மாய் நிலத்தில் 1960ஆம் ஆண்டு முதல் விவசாயம் செய்து வருவதால் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பட்டா பெற்றனர். பட்டா பெற்ற பின் அந்த நிலத்தை விற்றுவிட்டார். இந்நிலையில் பட்டா வழங்கியதற்கு எதிராக ஆட்சியர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட இடம் நீர்நிலை புறம்போக்கு என ஆவணங்களில் உள்ளதை சுட்டிக்காட்டி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்ற நீதிமன்றம் அந்த இடங்களை அரசு மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க உத்தரவிட்டது. ஆடுகளையும் இருசக்கர வாகனங்களையும் திருடிச் செல்வதை அறிந்திருப்போம். ஆனால் இது வேற லெவல் திருட்டு. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தினர் சில மாதங்களுக்கு முன்பு மீஞ்சூரில் சாலை பணிகளை மேற்கொண்ட போது ரோடு ரோலர் வாகனம் பழுதடைந்துள்ளது. இதனால் நல்லூர் சுங்கச்சாவடி அருகே நிறுத்தியுள்ளனர். கடந்த திங்களன்று அங்கு சென்றபோது ரோடு ரோலரை காணவில்லை. இதுகுறித்த புகாரில் விசாரித்த சோழவரம் காவல்துறையினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை சேகரித்து ஆய்வு செய்தனர். அதில் அந்த ரோடு ரோலர் ஒரு சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டதை கண்ட காவல்துறையினர் அந்த வாகனத்தின் ஓட்டுநரை பிடித்து விசாரித்தனர். அவர் கூறிய தகவலின்படி ரோடு ரோலரை நெமிலிச்சேரியில் கைப்பற்றினர். மேலும் திருவள்ளூர் புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த அலெக்ஸ், அவரது தந்தை கோபி மற்றும் வெங்கடேசன் என 3 பேரை கைது செய்தனர். சாலை ஒப்பந்ததாரரான அலெக்ஸ் பல நாட்களாக சாலையில் நின்றிருந்த ரோடு ரோலரை கண்டு வாடகை வாகனத்தின் மூலம் அதை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் ராமநாதபுரத்தில் வீட்டு வசதி வாரிய நிர்வாக பொறியாளர் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. பட்டணம் காத்தான் பகுதியைச் சேர்ந்த அகமது ஜலாலின் 1 ஏக்கர் 15 சென்ட் நிலம் 1997 வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியது. இழப்பீடாக ஏக்கருக்கு 5,000 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டு வரை 2 தவணைகளாக 14,10,988 ரூபாய் மட்டுமே ஜலாலுக்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ள 1,84,798 ரூபாயை வழங்க கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வீட்டு வசதி வாரியத்தின் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. முக்கியமான ஆவணங்கள் உள்ள கணினியை ஜப்தி செய்ய வேண்டாம் என நிர்வாக பொறியாளர் கேட்டுக் கொண்ட நிலையிலும் நீதிமன்ற ஊழியர்கள் கணினி உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கேரளாவில் உள்ள கோழிக்கோடு என்ஐடி பேராசிரியருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கோழிக்கோடு தேசிய தொழில்நுட்ப கல்வி நிலையத்தின் பேராசிரியரான ஷைலஜாவிற்கு அங்குள்ள திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத் துறையின் டீனாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சேவை புகழ்ந்ததற்காக அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இந்த பதவி உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பிரிவு போராட்டத்தை அறிவித்துள்ளது.
புகார் கொடுத்தவரையே கடுமையாக தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டையில் உள்ள வடமாம்பாக்கம் கிராமத்தில் கனகவள்ளி என்பவருக்கும் விஸ்வநாதன் என்பவருக்கும் இடையே நிலம் தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பாக இருதரப்பினரும் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் கனகவள்ளியை தாக்கியதோடு அவரின் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களையும் டிராக்டர் வைத்து அழித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கனகவள்ளி அளித்த புகார் மனுவின் அடிப்படையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை செய்தது. இதையடுத்து மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பாதிக்கப்பட்ட கனகவள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளனர். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் 4வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் குடும்பத்தினரும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டேவிட் பண்ணையில் தா பாண்டியனின் நினைவிடம் அமைந்துள்ளது. அங்கு திரண்ட குடும்பத்தினரும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல தா பாண்டியனின் இல்லத்திலும் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் 2 நிமிட மௌன அஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. மேலும் தா பாண்டியன் வழியில் மக்களுக்காக போராடுவதென அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை பணிகள் நடைபெறவில்லை என்று கூறி நகர்மன்ற கூட்டத்திற்கு கண்களில் கருப்பு துணியுடன் வந்து திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகளை அகற்றுதல், கழிவுநீர் தேங்காமல் பராமரித்தல், குடிநீர் உள்ளிட்டவை முறையாக செய்து தரப்படவில்லை என மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக கூறி 12 பேரும் வெளிநடப்பு செய்தனர். கட்டுமான பொருட்கள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிரஷர் நிறுவனங்களை கண்டித்தும் கட்டுமான தொழிலுக்கு பயன்படும் பி சாண்ட், எம் சாண்ட், ஜல்லி, அரளை உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வை தமிழக அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பி சாண்ட், எம் சாண்ட், ஜல்லி, மண்வெட்டி, கடப்பாறை உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை காட்சிப்படுத்தி கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். சிறுமிக்கு பாலியல் சீண்டல் செய்து தொந்தரவு கொடுத்த நபருக்கு 5 கடுங்காவல் தண்டனை விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செந்தில் என்ற இளைஞர் பலமுறை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் 2023ஆம் ஆண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் சிறுமியின் எதிர்கால வாழ்விற்காக தமிழ்நாடு அரசு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அதில் 25,000 ரூபாயை சிறுமியின் பராமரிப்பு செலவிற்காக உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக முதல் முறையாக கிராம மக்கள் குடிநீர் வசதியை பெற்றுள்ளனர். சண்முகநாதபுரம் கிராமத்திற்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படாததால் அருகே உள்ள ராயகிரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளுக்கு சென்று இருசக்கர வாகனங்களில் தண்ணீர் எடுத்து வரும் நிலை இருந்தது. இந்த அவலத்தை சுட்டிக்காட்டி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக சண்முகநாதபுரத்திற்கு குடிநீர் வசதி செய்து தர மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சுமார் 1 மாத காலத்தில் சண்முகநாதபுரம் கிராமத்திற்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டது. முதல் முறையாக தங்கள் ஊரிலேயே குடிநீர் கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் கிராம மக்கள் புதிய தலைமுறைக்கும் தொலைக்காட்சிக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்து பதாகைகளை அமைத்துள்ளனர். எனக்கு அடிப்படை தேவைங்கிறது ஒரு குடி தண்ணி கூட எங்களுக்கு இன்ன வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். மாவட்ட நிர்வாகத்திலையும் கொடுத்துருக்கோம், அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம். குடி தண்ணி கிடையாது, சாலை அமைப்பு கிடையாது. இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டனால புதிய தலைமுறை ஊடகத்துக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அவங்க வாயிலாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். ஆட்சித்தலைவர் எங்களுக்கு தண்ணி திறந்து வைக்கிறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தண்ணி எங்கள் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதுக்கு முக்கிய உதாரணமாக இருந்த புதிய தலைமுறை ஊடகத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கு எங்கள் ஊர் சார்பாக.
கவரப்பேட்டை பொன்னேரி இடையே இன்றும் மார்ச் 1ஆம் தேதியும் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் 18 ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டியில் காலை 8:05, 9, 9:30, 10:30, 11:35, சென்ட்ரல் சூலூர்பேட்டையில் காலை 8:35, 10, சென்னை கடற்கரை கும்மிடிப்பூண்டி காலை 9:40 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கும்மிடிப்பூண்டி சென்ட்ரலில் காலை 9:55, 11:25, பகல் 12, மதியம் 1, 2:30, கும்மிடிப்பூண்டி கடற்கரை 10:55, சூலூர்பேட்டை சென்ட்ரல் காலை 11:45, மதியம் 1:15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையிலான காலை 9:55 மணி ரயில், கும்மிடிப்பூண்டி தாம்பரம் மாலை 3 மணி ரயில்கள் சென்னை கடற்கரையுடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதை ஈடு செய்வதற்காக சென்ட்ரல் பொன்னேரியில் 8:05, 9, 10:30, 11:35, மீஞ்சூர் வரை காலை 9:30, கடற்கரை பொன்னேரியில் காலை 9:40 மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலினின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றார். பியூர்லி பாப்புலேஷன் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருந்தாக்க தென் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படும். அதை கண்டிப்பாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா நமக்கு பிரதிநிதித்துவம் தேவை. ஏற்கனவே நம்மளுடைய குரல் வந்து அங்கே சரியா கேட்கறது இல்லை. வட இந்தியாவில் மட்டுமே தேர்தலை வெற்றி பெற்று இந்தியாவை ஆளக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் வட இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாக நீங்க சீட்டை கூட்டிங்கன்னா தென்னிந்தியா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையொப்பம் விட்டுவிட்டு தற்போது மக்களை ஏமாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் கபட நாடகம் ஆடுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவினர் இதை மறுத்தால் தூக்கில் தொங்க தயார் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை ஒப்பந்தம் செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வமாக இருக்கிறார். இதற்காக மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி ஸ்டாலினுடைய சீஃப் செக்ரட்டரி நரேந்திர மோடிக்கு பதில் எழுதுறார். அந்த தர்மேந்திர பிரதான் அதை கையில் வச்சுக்கிருக்கார். திமுக காரங்க யாராவது பேச்சு கேட்டிருந்தா இல்லைன்னு சொன்னா இங்கேயே நான் தூக்கல தொங்குறேன், நீங்க சொல்றது பொய், அப்படி நடக்கல. அந்த காப்பி சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா எழுதிய காப்பி எங்களிடம் இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரிடம் இருக்கிறது. உங்க பருப்புல எங்கள்கிட்ட வேகாது. எனவே நீங்கள் செய்த தவறுக்காக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு 5000 கோடி கட்டுறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தொண்டர்கள் பலர் நின்றபடியே சாப்பிடும் நிலைக்கு ஆளாகினர். மாமல்லபுரம் பூஞ்சேரியில் நடைபெற்ற விழாவுக்கு வந்தவர்களுக்கு மதியம் அறுசுவையுடன் சைவ உணவு பரிமாறப்பட்டது. அப்போது போதிய அளவு நாற்காலிகள் இல்லாததால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் நின்றபடியே சாப்பிட்டனர். இசையமைப்பாளர் அனிருத் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை சென்ற அவர் மலையின் அழகிய காட்சியை புகைப்படம் எடுத்து இணையத்தில் பதிவிட்டார். பின்னர் கோவிலுக்கு சென்ற அவர் மனமுருக பிரார்த்தனை செய்தார். அனிருத்தை காண குவிந்த ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பாம்பன் புதிய பாலம் பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி தேதி கொடுத்ததும் பாலம் திறக்கப்பட்டு விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பெரிய கோயிலிலும் நடைபெறும் சிவராத்திரி வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக சோமண்ணா திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ருத் திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் 2.3 கோடி ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்களுக்கு 870 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் மட்டும் 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சோமண்ணா தெரிவித்துள்ளார்.
Prime Minister is given a date. We are complete work is completed. But shortly we can samarpana karenga. கச்சத்தீவு திருவிழாவுக்காக இலங்கை அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. கச்சத்தீவில் மார்ச் 14, 15 ஆகிய 2 நாட்கள் அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெறவுள்ளது. இதில் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து 8000 பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக குடிதண்ணீர், உணவு, கழிப்பறை வசதி, மின்சார விளக்கு, படகுத்துறை, தற்காலிக கூடாரங்கள் உட்பட பல்வேறு வசதிகள் நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் முன்னிலையில் இலங்கை கடற்படை மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் இலங்கை தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் சேவை வரும் ஜூலை மாதம் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியா இலங்கை இடையே தொடங்கப்படும் 2வது பயணிகள் கப்பல் சேவையாகும். இது தொடர்பாக தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இதன்படி 250 பயணிகளோடு 1 மணி நேர பயண அளவில் கப்பல் சேவை இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதற்கென்று தற்காலிக நிலையத்தை ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அமைத்து வருவதாகவும், சுங்கம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான வசதிகளை அமைக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையே பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கவின் ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாகும் மாஸ்க் படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. பாடகியாக இருந்து நடிகையாக உருவெடுத்த ஆண்ட்ரியா பல முக்கிய படங்களில் நடித்துள்ளார். ஸ்டார், பிளடி பெக்கர் படத்தை தொடர்ந்து கிஸ் படத்தை கைவசம் வைத்திருக்கும் கவின் மாஸ் படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார். வடசென்னை படத்துக்கு பின் சிறு இடைவேளை எடுத்த இவர் மாஸ்க் படத்தில் நடித்து வருகிறார். இதில் ஆண்ட்ரியா ஏற்றுள்ள எதிர்மறை கதாபாத்திரம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெறும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சிறப்பு தரிசனம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினர், திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நாகர் சிலைக்கு கற்பூர தீப ஆராதனை காட்டிய அவர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிறைவு பெறுவதை காட்டும் வகையில் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்று கூறிய அமித்ஷா, இது மன அமைதி துளைக்கும் இடமாக இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து சொற்பொழிவாளர் ஆற்றிய சத்குரு, மகா சிவராத்திரி என்பது மனித குலம் கொண்டாட வேண்டிய நிகழ்வு என்று தெரிவித்தார். சாதி மத வேறுபாடு எதுவும் இல்லை என்றும் கூறினார். தொடர்ந்து ருத்ரதாண்டவம் ஆடி பக்தர்களை பரவசமடைய செய்தார். இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இந்த லிங்கத்துக்கு பின்னால சப்த ரிஷிகனும் அப்படின்ற நம்மளோட உறுதியை வெளிப்படுத்துற விதம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோயில் மகா சிவராத்திரி திருவிழாவில் நடைபெற்ற வல்லாள கண்டா நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு வியந்தனர். பழமையான இக்கோயிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி என்று நடைபெறும் மயான சூறை விழா புகழ்பெற்றதாகும். இந்த ஆண்டு திருவிழாவில் முதல் முறையாக பள்ளி மாணவிகளின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி இடம்பெற்றது. அங்காளம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வழிபாடுகள், வைபவங்களை தொடர்ந்து அங்காளம்மனின் புகழ்பாடும் வல்லாளகண்டா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் மந்தையில் பம்பை முழக்கத்துடன் கிராமிய கலைஞர்கள் நிகழ்த்திய வல்லாளகண்டா வைபவத்தில் வந்தவாசி சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பரவசமடைந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடமிருந்து திருட்டு நகைகளை வாங்கியதாக நகை வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஞானசேகரன் மீதான திருட்டு வழக்குகள் தொடர்பாக பள்ளிக்கரணை காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஞானசேகரன் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆலந்தூரில் பழைய நகைகளை வாங்கி விற்கும் குணால் என்பவரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து 120 சவரன் நகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
பஞ்சாப் மாநிலத்திலும் அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டத்தில் பஞ்சாபி மொழி முக்கிய பாடப்பிரிவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில ஆம் ஆத்மி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது பஞ்சாபி மொழி பேசும் மக்களுக்கு பாஜக மற்றும் சிபிஎஸ்இ அமைப்பு இழைத்துள்ள துரோகம் என ஆம் ஆத்மி அரசு விமர்சித்துள்ளது. இந்நிலையில் பஞ்சாபில் அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழியை கட்டாய பாடமாக அறிவித்துள்ளது. பஞ்சாபி மொழியை தவிர்க்கும் மாணவர்களின் கல்வி சான்று செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தெலுங்கானாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாய பாடமாக ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அறிவித்திருந்தது. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது ஆப்கானிஸ்தான். இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. லாகூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தவித்தாலும் இப்ராஹிம் சட்ரான் 177 ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். இதன் மூலம் 50 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 325 ரன்கள் சேர்த்தது. 326 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்தும் தொடக்கத்தில் தடுமாறியது. இருப்பினும் ஜோ ரூட் நிதானமாக விளையாடி சதம் விளாசினார். மற்றவர்கள் பெரிய அளவில் ரன் குவிக்க தவறியதால் 49.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 317 ரன்கள் எடுத்து தோல்வியை சந்தித்தது. ஆப்கன் தரப்பில் ஒமர்சாய் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 2 தோல்விகளை தழுவியதால் அரையிறுதி வாய்ப்பை இங்கிலாந்து அணி இழந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் ஒரு வெற்றி பெற்று அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. குரூப் பி தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா தலா 3 புள்ளிகளுடன் முதல் 2 இடங்களில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் 3வது இடத்தில் இருக்கிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ராவல்பிண்டியில் நடைபெறும் போட்டி மதியம் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இவ்விரு அணிகளும் அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்டன. அதனால் இந்த போட்டி இரு அணிகளுக்கும் ஆறுதல் வெற்றிக்கான போட்டியாகவே பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் கூலி படத்தின் புதிய கதாபாத்திரம் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார். இதில் தெலுங்கு சினிமா நட்சத்திரம் நாகார்ஜுனா, கன்னட நடிகர் உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு பெண் கதாபாத்திரத்தின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கும் படக்குழு அது குறித்த அறிவிப்பு வியாழக்கிழமை வெளியாகும் என தெரிவித்துள்ளது. விவாகரத்துக்கு பிறகு மிகவும் வலிமை அடைந்திருப்பதாக பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற நடிகை சம்யுக்தா தெரிவித்துள்ளார். தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 4ஆம் சீசனில் பங்கேற்று புகழ்பெற்றவர் நடிகை சம்யுக்தா சண்முகநாதன். ஏராளமான விளம்பர படங்களில் நடித்துள்ள இவர் துக்ளக் தர்பார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சம்யுக்தா தனது கணவர் கார்த்திக் சங்கரை பிரிந்தது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மனம் திறந்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் புதிய புகைப்படங்களை பதிவிட்ட அவர் விவாகரத்திற்கு பிறகு முன்பை விட வலிமையாக இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்டில் மகா சிவராத்திரி விழாவின் போது ஒலிபெருக்கி வைத்தது தொடர்பாக 2 சமூகங்களிடையே எழுந்த தகராறு வன்முறையாக மாறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் தும்ராவன் கிராமத்தில் புதன்கிழமை காலை மகா சிவராத்திரி விழா நடைபெற்றுள்ளது. அப்போது மத ரீதியான கொடிகளை வைத்ததற்கும் பள்ளிக்கு அருகே ஒலிபெருக்கி வைத்ததற்கும் எதிராக மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு சமூகத்தினருக்கும் இடையே எழுந்த தகராறு வன்முறை வடிவம் எடுத்தது. 2 தரப்பினரும் ஒருவரையொருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தோஷ்குமார் தெரிவித்தார். 3 இருசக்கர வாகனங்களும் ஒரு காரும் தீக்கிரையாக்கப்பட்டதாக ஹசாரிபாக் காவல்துறை கண்காணிப்பாளர் அமித்குமார் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 பேரை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை நடந்து வருவதாக காவல்துறை கூறியுள்ளது. மொழிக் கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இரட்டை நாக்குடன் பேசுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி அளிக்க முடியாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கையை பின்பற்றி வருவதால் தேசிய கல்விக் கொள்கையில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மும்மொழிக் கொள்கைக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன.
இந்நிலையில் அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி 2026 சட்டப்பேரவை தேர்தல் கணக்குடன் ஸ்டாலின் மொழி பிரச்சனையை கிளப்புகிறார் என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு இன்னொரு மொழி போருக்கு தயார் என்று ஸ்டாலின் கூறியிருப்பது தமிழ்நாடு இளைஞர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தடுக்கும் முயற்சி என்று கூறியுள்ளார். 4 மொழிகள் தெரிந்தவரான ஸ்டாலின் இளைஞர்களின் வாய்ப்பை பறிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முற்போக்கு தாராளவாத கொள்கைகளை கடைபிடிப்பதாக சொல்லிக் கொள்ளும் திமுக மொழி விஷயத்தில் பிற்போக்காகவும் அதற்கு எதிராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 14 பேருக்கு வழங்கப்பட்ட டீன் பதவி உயர்வை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சீனியாரிட்டி அடிப்படையில் டீன் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என மருத்துவர்கள் மனோன்மணி, காயத்ரி, ஜெயபால், மனோகர் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கில் ஆஜரான மருத்துவர்கள் தரப்பு டீன் பதவி உயர்வில் தவறு நடந்துள்ளதாக தெரிவித்தனர். இதை ஏற்ற நீதிமன்றம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 14 பேருக்கு டீன் பதவி உயர்வு வழங்கிய உத்தரவை ரத்து செய்ததோடு சீனியாரிட்டி அடிப்படையில் மனுதாரர்களுக்கு 4 வாரத்தில் பதவி உயர்வு வழங்க உத்தரவிட்டது. பாஜக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். தொகுதிகள் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். 848 தொகுதிகள் என்று அதிகரித்தால் அப்படி பார்த்தால் உத்தரப்பிரதேசத்தில் 63 தொகுதிகள் அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கின்றன. எந்த வகையிலும் பார்த்தாலும் இந்திய ஜனநாயகத்தை, இந்திய நாடாளுமன்றத்தின் தலைமை பொறுப்பை வடவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நிலைதான் உருவாகும். விகிதாச்சார அடிப்படை என்றால் என்ன? இந்த கூடுதலாக ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் கூட அதே விகிதாச்சாரத்தை எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்தினால் அது நல்ல திட்டம். அதை அனைத்து கட்சிகளோடும் கலந்து பேசி அவர்களோட ஒப்புதலோடு இதை நிறைவேற்ற வேண்டும். அதை செய்யட்டும் அவர்கள். அதற்கு பிறகு அவர்களை அனுப்புவோம். ஏனென்றால் அவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாகவே எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கிடையே பாரபட்சம் காட்டுவதும், தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்குவதும், புறக்கணிப்பதும் கண்டனத்திற்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசு மொழிக் கொள்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஒன்றிய அரசு தனது நிலையை தவறான அந்த பிற்போக்குத்தனமான கல்விக் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ரயில் நிலையங்களிலும், அஞ்சல் நிலையங்களிலும் மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அளிக்கக்கூடிய போராட்டத்தை தேதி குறிப்பிட்டு அறிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் எத்தகைய தாக்குதல்கள் ஏற்பட்டாலும், விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது. மற்றவர்களுக்கு போதிப்பதை முதலில் நடிகர் விஜய் கடைபிடிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, தாவேக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு 2 மொழியா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ? பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் வெல்வதற்கு பிரசாந்த் கிஷோர் ஏன் வியூகம் வகுக்கிறார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். வாணியம்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரசாந்த் கிஷோரா சொல்லிட்டார், தமிழகத்தின் புதிய நம்பிக்கை இருக்கலாம். அந்த பீகார்காரன் வந்துதான் சொல்லணுமா? இப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்னா அங்க இருந்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும் போது இதை கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல. கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா? ஊழல் செய்யற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீகம் வகுக்கிற? நீதான் கேடுகட்ட ஊழல்வாதி. அப்போ ஊழல் தெரியுதுன்னா அந்த மாநிலம் ஊழல் இருக்கிற மாநிலம்ங்க.
நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும், நேர்மையான. அப்புறம் இங்கே வர